கன்னியாகுமரியில் கடல் உள்வாங்கி இருப்பதால் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெகு தூரத்திலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடந்த சில நாட்களாக வழக்கத்துக்கு மாறாக கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. அரபிக்கடலும் இந்திய பெருங்கடலும் கொந்தளிப்புடன் காணப்பட்ட நிலையில் வங்கக்கடல் அமைதியாக காணப்பட்டது. கடலின் நீர்மட்டத்திலும் மாற்றம் ஏற்பட்டு கடல் உள்வாங்கி பாறைகள் வெளியே தெரிந்தன. கடல் பாசிகளும் தெரியும் அளவுக்கு நீர்மட்டம் குறைந்து காணப்பட்டதால் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. படகுகள் நிறுத்தியிருந்த இடத்திலும் தண்ணீர் வெகுவாக குறைந்ததால் படகுகள் தரை தட்டி நின்றன. இதனால் படகு சவாரிக்காக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கன்னியாகுமரிக்கு வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். காந்தி சிலை இதெல்லாம் போய் பார்த்துட்டோம். அதே போக நாங்கள் சரி திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் இதுவும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிட்டோம். பார்த்தா இங்கே போர்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுமாதிரி கடல் நீர் மாட்டம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால வண்டி எடுக்க முடியல, அதனால போகாது அப்படின்னாங்க. ரொம்ப ஏமாற்றம், எங்கே பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. வெகு தூரத்திலிருந்து வந்திருந்த பயணிகள் கன்னியாகுமரியின் பல்வேறு இடங்களுக்கு சென்றாலும் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதில்தான் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளனர்.